டபிள்யூ ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்சை இந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதை விட 100 மடங்கு இந்த மேட்சுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. அதாவது இதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரா இல்லை சோலோ சிக்காவை வின் பண்ணுவாரா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. ஏன்னா ரோமன் சைடும் அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்துச்சு, அதேமாதிரி சோலோ சிக்கா சைடும் அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. இதில் 2 பேர்த்தில் யாரை வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நமக்கே ரொம்ப ஒரு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் உண்மையிலுமே தரமான மேட்ச் அப்படின்னா இதுதான். ஆனால் இதில் ரோமன் ரெயின்ஸும் சரி சோலோவும் சரி அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இந்த மேட்சுக்கான அவ்வளோ ஒரு எஃபோர்ட்டும் இந்த மேட்சுக்காக பண்ணாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் வருவாங்க, யார் யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே மாதிரியே இந்த மேட்சுக்கில் யார் யார் வந்தால் யார் யார் இடைஞ்சல் பண்ணா அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ரோமன் ரெயின்ஸா, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்க நம்முடைய ஜிம்மியாக இருக்கட்டும், சேமியாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய டாமா டாங்கா, அப்புறம் ஜாக்கப் பாட்டு எல்லாருமே உண்மையிலுமே வேற அளவு. ஆனால் இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இதில் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து தான். ஏன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் இந்த பிளட் லைன் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நம்ம முழுக்க நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் தான் வருவார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ட்ரூ மேக்கின்டையர் தான் சொல்லியிருக்கா, அதாவது அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை நான் அழிக்க போகிறேன், யார் யாரெல்லாம் பிளட் லைனில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் ஒட்டுமொத்தமாக நான் அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சபதம் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் தான் வருவார் அப்படின்னு பார்த்தா அங்கே ட்விஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய டாமா டாங்காவும் நம்மளுடைய ஜாக்கப் பாட்டும் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணுறப்ப நம்மளுடைய ஜிம்மி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சேமிசன், இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய டாமா டாங்கா நம்மளுடைய ஜாக்கப் பாட்டெல்லாம் அடித்து ஓட விட்டாங்க. ஆனால் இதில் சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வந்தது. அது சஸ்பென்ஸாக வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் தான். ட்ரூ மேக்கின்டையர் தான் வருவான்னு பார்த்தோம். ஆனால் கெவின் ஓவன்ஸ் வந்து நம்மளுடைய அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு போட்டார்ல அந்த ஒரு மூவை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு போடலாம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்திருப்பார். கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸை வந்து அட்டாக் பண்ணி ரோமன் ரெயின்ஸை சேவ் பண்ணி ஆடியன்ஸ் மத்தியில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், அதுவும் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸை அடித்து இழுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு நம்மளுடைய சோலோ சிக்காவை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில், இந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்சில் உண்மையான ட்ரைபல் சீஃபாக, உண்மையான ஒரு அரசனாக, உண்மையான ஒரு பழங்குடி தலைவனாக உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் இருக்கிறாரு. இதுதான் உங்களோட ரோமன் ரெயின்ஸ். இனிமேல் ஒன்லி ஒன் ட்ரைபல் சீஃப்னால் அது ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான், சோலோ சிக்காவாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸு நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாரு. இதில் சஸ்பென்ஸாக வந்தது யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட ஃபைனல் பாஸாக தான் ராக்கே வந்துட்டார். ராக்கே வந்து சொல்லிட்டார், அதாவது உண்மையான ட்ரைபல் சீஃப் யார் அப்படின்னு கேட்டால் அது ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அந்த உலாஃபலா மாலையை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு நம்முடைய ராக்கே வந்து அவரோட கழுத்தில் அந்த உலாஃபலா மாலையை அணிவிச்சது தான் இதில் உண்மையிலுமே ஒரு ஹைலைட்ஸு. ஏன்னா நம்முடைய ராக்கை வந்து இதில் முழுக்க ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கார். அதாவது ஹீல் டர்ன்லாம் எதுவுமே பண்ணலாமா, அதாவது ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய ராக்கும் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிற செக்மெண்ட்லாம் உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது. அதாவது இவங்க நிற்கிறத பார்த்தா திரும்பி ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் ஒரு மேட்ச் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைட்னஸ் இருக்குது. இதில் நம்முடைய ஜோக்கராக யாரை ஆக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ சிக்காவை ஆக்கிட்டாங்க. இதில் உண்மையான ட்ரைபல் சீஃபாக உங்களோட ரோமன் ரெயின்ஸ் தான் நிற்கிறாரு. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன?